ஓகே, இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th பாலிட்டியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெஸ், அதாவது குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து குடிமையியல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ குடிமையியல் அப்படின்னா ஒரு நாட்டோட அரசாங்கத்தை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களோட உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி படிக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா குடிமையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? குடிமக்களோட உரிமைகளையும் கடமைகளையும் ப்ளஸ் வந்து அந்த அரசாங்கத்தை பற்றி படிக்கக்கூடியது குடிமையியல். குடிமகன் அதாவது சிட்டிசன் அப்படின்ற சொல்லு சிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் அப்படின்றது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட மீனிங். சரியா? அடுத்து பார்ப்போம். இப்போ குடிமகனும் குடியுரிமையும். குடிமகன்னா யாரு, குடியுரிமைனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே வேளையில் அந்த நாட்டோட சட்டங்களை மதித்து நடப்பவரும், அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமே குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது இம்பார்ட்டன்ட்பா. குடிமகன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா என்ன அப்படின்றது தான் கொஸ்டினாக நிறைய இப்போ கேட்குறாங்க. சரிங்களா? என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கணும். குடியுரிமை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். குடியுரிமை அப்படின்றது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதலே ஆகும். சரியா? ஒரு நாட்டில் நீங்கள் சட்டப்படி குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு குடியுரிமை அப்படின்றது வேணும். சரியா? இப்போ இந்த குடியுரிமையோட வகைகள் பார்ப்போம். வகைகள் மொத்தமாக 2 இருக்குது. ஒன்று இயற்கை குடியுரிமை, அதாவது பிறப்பால் பெறக்கூடிய ஒரு குடியுரிமை. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இயல்பு குடியுரிமை, இயல்பாக விண்ணப்பித்து பெறக்கூடிய குடியுரிமை. சரிங்களா? அப்போ 2 டைப் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, குடியுரிமை சட்டம் எப்போன்னு கேட்பாங்க. 1955 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இயர். குடியுரிமை சட்டம் 1955. இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இந்த சட்டம் கூறுது. சரிங்களா? அப்போ ஒரு இந்திய குடிமகன் குடியுரிமை பெறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வழிகள் இருக்குது. அப்போ இழக்கிறதுக்கு எத்தனை வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வழிகள் இருக்குது. ஸோ அந்த 8 வழிகளையும் கூறக்கூடியது தான் இந்திய குடியுரிமை சட்டம் 1955. சரியா? அடுத்து பார்ப்போம். இப்போ குடியுரிமை இந்த பெறுதலை பற்றி பார்ப்போம். குடியுரிமையை பெறுதல் 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகளை பரிந்துரைத்துள்ளது. நான் இங்கே சொன்னது தான். குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் பார்த்தோம் அப்படின்னா 5 வழிகள் இருக்குது. சரியா? அது என்னென்ன வழிகள் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். இதெல்லாம் கொஸ்டினாக கேட்குறதே கிடையாது. சரிங்களா? பிறப்பால் குடியுரிமை பெறுதல் 1, மொத்தம் 5 பார்க்கணும். பிறப்பால் குடியுரிமை பெறுதல், அதாவது இந்தியாவில் பிறந்தீங்க அப்படின்னா இந்திய குடிமகன் அப்படின்றத வாங்கிக்கலாம். சரியா? அடுத்து வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். சரிங்களா? இப்போ வம்சாவளி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், குடியுரிமை பெற முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, வெளிநாட்டில் வந்து பிறந்தோம் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் நம்ம பதிவு செஞ்சோம் அப்படின்னா வம்சாவளி குடியுரிமையை வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு? அடுத்து பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். இப்போ பதிவு செய்தல் அப்படின்னா, இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் வந்து எந்த ஒரு நாட்டிலையும் நம்ம வசித்தோம் அப்படின்னாலும், இல்லை பிரிக்கப்படாத இந்தியாவுக்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தல் மூலம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமையை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகு தான் பதிவு செய்வதற்கே விண்ணப்பிக்க முடியுமா. இது இம்பார்ட்டன்ட்பா. இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வசித்த பிறகு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 ஆண்டுகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள், அதே தான் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருக்க வேண்டும். அடுத்து இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படின்னா, ஒருவர் விண்ணப்பத்தின் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழ் வழங்கும். ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இயல்பு குடியுரிமைக்கான ஒரு சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாட்டில் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாக தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை அப்படின்றது கொடுக்கப்படுகிறது. சரியா? இது ஒன்று நாளாக கொடுப்பாங்க. இன்னொன்று, வெளிநாட்டு குடிமுறையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில், அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில், அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமை பெறுகிறார். அடுத்து நல்ல பண்புகளையும் இந்திய அரசமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவினையும் பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமை பெற தகுதியுடையவர். அதாவது 8வது அட்டவணையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 மொழிகள் இருக்கும். இந்த 22 மொழிகளில் ஒரு மொழி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இயல்பு குடியுரிமை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை. இதுதான் 5 வழிகள் மொத்தமாக.
5 வழிகள் குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகள் இதுதான். எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. அதாவது இந்தியா கூட ஏதாச்சும் ஒரு நாடு வந்து ஜாயின் ஆணுச்சு அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம இந்திய குடியுரிமை கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து இந்தியா கூட இணைந்த பொழுது இந்திய அரசு அந்த மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கினது. 1962 பாண்டிச்சேரி இந்தியா கூட இணையும் போது அவங்களுக்கு நம்ம இந்திய குடியுரிமை வந்து கொடுத்தோம். சரியா? அப்போ குடியுரிமை இழத்தலுக்கான எத்தனை வழிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வழிகள் இருக்கு. குடியுரிமை இழப்பு பற்றிய 3 வழிமுறைகள் இந்திய அரசியல் சட்டத்தில் 2வது பகுதியுள்ள 5லேருந்து 11 வரையிலான விதிகள் குறிப்பிட்டன. பகுதி எத்தனைன்னு கேட்பாங்க. பகுதி 2 விதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 முதல் 11 குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய விதிகள். அப்போ 3 வழிமுறைகள் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். குடியுரிமை பெறுறதுக்கு 5 வழிகள் இருக்குது. குடியுரிமை இழக்கிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று குடியுரிமையை துரத்தல். துரத்தல்னா நம்மளா முன்னாடி வந்து வேணான்னு சொல்கிறது. குடியுரிமையை துரத்தல்னா தானாக முன் வந்து குடியுரிமை துரத்தல். அதாவது ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. தானாக வேணான்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு குடியுரிமை முடிவுக்கு வருதல். அதாவது சட்டப்படி முடிச்சு வைக்கிறது. எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு இந்திய குடிமகன் வந்து தாமா முன் வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. ஒருவர் அவரோட இன்ட்ரெஸ்ட்டு படி வெளிநாட்டில் போய் ஒரு குடியுரிமை வாங்கிட்டார் அப்படின்னா இந்திய குடியுரிமை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதான் சொல்கிறாங்க குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படின்றது. அடுத்து குடியுரிமை மறுத்தல். அதாவது கட்டாயமாக முடிவு கொண்டு வருதல். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோசடி செஞ்சவராக இருக்கலாம், இல்லை தவறான பிரதிநிதித்துவம் அப்படி இல்லைனா அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமை பெறும் ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணையின் மூலமாக இழக்க செய்யும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவு கொண்டு வருதல். இந்த 3 வழிமுறைகள் மூலமாக குடியுரிமையை நீக்க முடியும். சரியா? அடுத்து நாட்டுரிமைனா என்ன, குடியுரிமைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பூர்வீகம், பிறப்பு, இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை. அதாவது நம்மளோட பூர்வீகம் இந்தியா அப்படின்னா அது நாட்டுரிமை. நம்ம எங்கே பிறந்தோம் அப்படின்றது அது ஒரு நாட்டுரிமை. நம்ம என்ன இனம் அப்படின்றது ஒரு நாட்டுரிமை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாட்டுரிமை அப்படின்றது இருக்குது. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறது குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் தன்னோட நாட்டுரிமையை மாற்றவே முடியாதுப்பா. நீ இந்தியாவில் பிறந்தீங்கன்னா இந்தியன் தான். பூர்வீகம் உங்களுக்கு அப்பா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா பூர்வீகம் இந்தியானா பூர்வீகம் இந்தியா தான். அதெல்லாம் நாட்டுரிமை தான். ஸோ அதை நாட்டுரிமையை மாற்ற முடியாது. ஆனால் குடியுரிமையை மாற்றிக்க முடியும். இன்றைக்கி நான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், நாளைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக மாறலாம், நாளைக்கு அமெரிக்கன் சிட்டிசனாக மாறலாம், அது வந்து மாறிக்கலாம். அப்போ குடியுரிமையை மாற்ற முடியும். சரியா? அடுத்து ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமை தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குடியுரிமையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குடியுரிமையும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் கொடுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டாலும் சரியும் ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான். அதனால தான் இந்தியா அப்படின்றது ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதாவது தேசிய குடியுரிமை ஒன்று, மாநில குடியுரிமை ஒன்று. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான். அடுத்து இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் எங்கு பிறந்திருந்தாலும் வசித்தாலும் மாநில வேறுபாடின்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் குடிமையியல் உரிமைகளை அனுபவிக்கின்றனர். நீங்கள் எந்த ஸ்டேட்டாக வேணால் இருக்கலாம், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் குடியுரிமை அப்படின்றது எல்லாத்துக்குமே சேம் தான். அடுத்து முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டோட முதல் குடிமகன். இது கேட்பாங்க கொஸ்டினா. நாட்டோட முதல் குடிமகன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். இப்போ இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர், அதாவது NRI நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வெளிநாட்டில் போய் இருக்காங்களா அவங்களாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா NRI அப்படின்னு சொல்லுவோம். அது வெளிநாடு வாழ் இந்தியர், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர். சரிங்களா? அடுத்து இந்திய பூர்வீக குடியினர், PIO. இது பார்க்க வேணாம்ப்பா. ஏன் அப்படின்னா PIO அப்படின்றத OCI அப்படின்றதோட இணைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம ஜனவரி 9 2015 ஜனவரி 9 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த PIO எடுத்துகிட்டு OCI இதுதான் இருக்குது இப்போ. சரிங்களா? இதை மட்டும் பார்ப்போம். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகிறார். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. இப்போ வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளிநாட்டு குடிமகனாக இருப்பாங்க. ஆனால் பாகிஸ்தானும் வங்காளதேசமாக இருக்கக்கூடாது. மற்றபடி வேறு நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணி செய்யலாம்.
அதுக்கு ஓசி அட்டை வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை மட்டும் கிடையாது. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்ப்போம், குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும். சரியா? அப்போ இந்திய அரசியல் சட்டம் ஒரு குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்குறாங்க, என்னென்ன கடமைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இந்திய குடிமக்கள் கொடுக்குறாங்க. அப்புறம் மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமையும் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை, இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர்களுக்கான உரிமை எல்லாமே நமக்கு இந்திய குடிமக்களுக்கு கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு 42வது சட்டத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையப்பட்டுள்ளன. அதாவது 1976 42வது சட்டத்தின்படி அடிப்படை கடமைகள் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. மொத்தம் இந்திய குடிமக்களுக்கு 11 கடமைகள் இருக்கு. இந்த 11 கடமைகள் நம்ம பண்ணணும். உதாரணமா நேரடியாக வரி செலுத்துதல், நேர்மையாக வரி செலுத்துறது, மற்றவர்களோட கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பு கொடுக்கறது, நாட்டோட பாதுகாப்புக்காக செயல்படுறது, சட்டங்களை மதிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடமைகள். உதாரணமாக சொல்கிறாங்க. அடுத்து, ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை 2 வகையினராக நாம் அழைக்கின்றோம். ஒரு நாட்டோட குடிமக்களாக இல்லாதவங்கள 2 டைப்பாக சொல்கிறோம். ஒன்று வந்து அந்நியர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து குடியேறியவர்னு சொல்லுவோம். இப்போ அந்நியர் அப்படின்னா ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய குடிமகனாக இல்லாத அனைவரும் அந்நியர். இப்போ இந்தியாவில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசன் இல்லை அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்நியர்னு சொல்லுவோம், ஏலியன்னு சொல்லுவோம். உதாரணமாக இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள், இப்போ வெளிநாட்டிலேருந்து யாராச்சும் இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்நியர் தான், ஏன்னா அவங்கள்ட்ட இந்தியன் சிட்டிசன் கிடையாது. இப்போ குடியேறியவர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேற ஒரு நாட்டிலே நம்ம நாட்டு குடியே வந்திருப்பாங்க, ஸோ அவங்கள தான் வந்து பார்த்தோம்னா குடியேறியவர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது, நிரந்தரமாக அவங்க வசிச்சுக்கலாம், நிரந்தரமாக பணி புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கும். ஸோ அவங்கள என்ன சொல்லணும்னா குடியேறியவர்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து, ஒரு நல்ல குடிமகனோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டத்துக்கு அதுபடி நடக்கணும், அரசமைப்பு சட்டத்தின்படி நடக்கணும், சட்டத்துக்கு கீழ்ப்படியணும், சமுதாயத்துக்கு தங்களோட பங்களிப்பு வந்து கொடுக்கணும், இது இல்லாமல் குடிமை பணியை செயலாற்றணும், நல்ல பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டணும், வேற்றுமையை மறந்து நடந்துக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடிமகனுக்கு உண்டான பண்புகள். அப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாக்ஸு என்ன அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய தினம். அதாவது 1915 ஜனவரி 9 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தி வந்து இந்தியாவுக்கு மறுபடியும் வருவாங்க தென்னாப்பிரிக்காலேருந்து. ஸோ இந்த டேட்டை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுக்கு ஒரு முறை பிரவாசிய பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களோட பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுங்க. சரிங்களா? அடுத்து, உலகளாவிய குடியுரிமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் அப்படின்றத விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் ஒரு அங்கம் அப்படின்றதே உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த உலகளாவிய குடியுரிமை அப்படின்றது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுல இன்றைய இளைஞர்களோட ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் வாங்குறது தான் உலகளாவிய குடியுரிமையோட ஒரு அடிப்படை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? உலகளாவிய குடியுரிமையோட அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த முடிவுகள் என்ன இருக்குது? நமது அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. இப்போ தான் பார்த்தோம், ஒற்றை குடியுரிமை தான் கொடுப்பாங்க. இதன் மூலம் குடிமக்கள் அனைவரும் சம உரிமையை வழங்குகிறது. ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கும் பொருட்டு இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் நமது அரசியலமைப்பு என்ன பண்ணுது, ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புக் பேக் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கும் ஒருவர் குடிமகன். குடிமகன்னா யாருன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பு பகுதி 2 5லேருந்து 11 வரையிலான இந்திய குடியுரிமை பற்றி சொல்லுது. 1955 குடியுரிமை சட்டம். ஒருவர் இந்திய குடியுரிமை பெறுதலுக்கு 5 வழியும் இழத்தலுக்கு 3 வழியும் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமையை நமக்கு கொடுக்குது. அமெரிக்காவிலும் சுவிட்சர்லாந்துலையும் இரட்டை குடியுரிமை இருக்குது. சரியா? அடுத்து பார்ப்போம். கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் முறை அல்ல அப்படின்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம். இது நம்ம பார்க்கவே இல்லையில, ஸோ இதான் இங்கே உள்ள வராது. அரசியல் சட்டத்தின் எந்த பகுதி பிரிவுகள் குடியுரிமை பற்றி கொடுக்குது? பகுதி 2 5லேருந்து 11. பகுதி 2 5லேருந்து 11. இந்தியாவோட முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன், பிரசிடென்ட். ஒரு நாட்டின் குடிமகன் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 2 குடிமகன் குடிமகன் குடிமகள் ரெண்டுமே சொல்லலாம்.
ஃபர்ஸ்ட் லேடியாக இருந்தாங்க அப்படின்னா குடிமகள். சரி, இங்கே என்ன வரும்? பகுதி 2ல ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை தானே மட்டும் வழங்குது, இரட்டை குடியுரிமை கிடையாதுல்ல. அடுத்து இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன். மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் கடமையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றன. கடமை தான், குடிமை பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். கடமை 2 ஒன்று தான், குடிமை பொறுப்புன்னு சொல்லலாம், இல்லை கடமைன்னு சொல்லலாம். டேஷ் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்திற்கு வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை. உலகளாவிய குடியுரிமை. உலகளாவிய குடியுரிமை அப்படின்றது வரும். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமை, இது தப்பு, இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க. வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை கொண்டு இந்தியாவில் அட்டை வைத்திருப்பவர் வாக்குரிமை உண்டு, இது தப்பு, வாக்குரிமை கிடையாது. வெளிநாட்டு குடியுரிமையை வச்சுட்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை, அதாவது ஓசிஐ வச்சுருக்கவங்க, வாக்குரிமை கிடையாது. அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க தனது அரசியல் சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது, இது ரைட்டு. நாட்டுரிமையை மாற்ற இயலுமா? தப்பு, நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்ற முடியும், இது தப்பு. அடுத்து பார்ப்போம். ஓகே, இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை இது ரைட்டு. பதிவு செய்வதன் மூலம் முடிவு வருமா? இது தப்பு. தவறான மோசடி வழியில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என அரசு கருதும் போது, இது ரைட்டு. போரின் போது எழுதி நாட்டுடன் இந்திய வணிகம் செய்யும் போது, இது தப்பு. 1 மற்றும் 3 சரி. சரியா? அடுத்து இங்கே ஒரு கூற்று காரணம். 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர், ரைட்டு. 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் இவர்கள் இந்திய குடிமக்களாகினர், இதுவும் ரைட்டு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்.